सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। प्रायज्ञा प्रजा दृष्ट्वा पुरा उवाच प्रजापतिः अनेन प्रदविष्यध्वं प्रदविष्येषवोऽस्तु चित्तकामधुक्। दशमोऽयं मन्त्रः तृतीये अध्याये कर्मयोगाख्ये। 10வது மந்திரம் 3வது அத்தியாயத்துல ஜாயசை கர்மணத்தேன்னு என்ன மட்டும் ஏன் கர்ம மார்க்கத்துல விட்டு தூண்டினேன், ஞானம்தான் உயர்ந்ததுன்னு சொன்னேல, ஞானியினுடைய லட்சணங்கள்லாம் விசேஷமாக சொன்னேல, என்ன ஞான மார்க்கத்துல இல்லாம கர்ம மார்க்கத்துல ஏன் தூண்டுறேன் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கும் பொழுது, அப்பா நான் சொன்னது நியாயம் கரெக்டு தான், ஞான மார்க்கமும் கர்ம மார்க்கமும், ஆனா ரெண்டும் தனித்தனியா ரெண்டும் உயர்ந்ததுன்னு நான் சொல்லல. ஞான மார்க்கம் தான் முக்கியமானது, கர்ம மார்க்கமானது அதுக்கு அங்கபூதமானது. கர்ம மார்க்கத்தினால சித்த சுத்தியை அடைஞ்சு அப்புறம் ஞான மார்க்கத்தை அடையலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஞான மார்க்கம் வருவதற்கு முன்னால கர்மயோகத்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த கர்மயோகமானது உயர்ந்ததுங்கிறதுக்கு அநேக காரணங்கள் சொல்ல வந்தார். யாரொருவன் மனதை அடங்கி புலன்கள்னால பாக்கிய புலன்கள்னால வாக்பாடு வாத வாயு வந்தம் எனக்கூடியதான புலன்கள்னால கர்மாக்களை பண்ணுகிறானோ அவன் சதாச்சாரமா இருக்கான். அப்படிப்பட்டதான அவன் அவசியம் கர்மாவை பண்ணணும் அப்படின்னு ஒரு மார்க்கம் சொல்ற. பிறகு இந்த கர்மாவில் ஒரு விசேஷம் என்னன்னா, எந்த கர்மாவானது சுபாவமாக மனுஷனுக்கு பந்தகமா இருக்கோ அதே கர்மா ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணினா அதுவே அது பந்தத்தை அறுக்கிறதாக இருக்கு. ஆகையால் அப்படி யோக கர்மசு கௌசரம் அப்படிங்கறதுனாலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அதோட இல்லாம இன்னொரு காரணம் ஒண்ணு சொல்லிட்டார். என்னது? சரீரயாத்ராபிஜதே நப்ரசித்தேத கர்மணா அப்படின்னு. நீ கர்மாவை பண்ணாமல் உன்னால இருக்க முடியாது, ஆகையால் கர்மாவை பண்ணணும். முதல்ல இது சதாச்சாரமா இருக்கிறதா கர்மாவை பண்ணுனார், யோக கர்மசு கௌசரம்ங்கிறதுனால கர்மாவை பண்ணுனார், சரீர யாத்திரையும் உனக்கு நடக்காது அதனாலையும் கர்மாவை பண்ணணும் அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்ததாக இன்னொரு கர்மாவை சொல்லிட்டு இருக்கார். இன்னொரு காரணம், பிரஜாபதியானவர் உலகங்களை சிருஷ்டித்து வர்ணத்திரயத்தையும் சிருஷ்டித்து இந்த கர்மாக்கள்னால தாங்கள் விருத்தியை அடையவும்னு ஆజ్ఞயிட்டிருக்கார், கட்டளையிட்டிருக்கார். அதனாலேயும் கர்மாவை பண்ணணும். சஹயித்யா பிரஜா சிருஷ்டுவா, யஜ்ஞங்களுடன் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணி புறா உவாச பிரஜாபதி, புறா ஒரு காலத்தில் சிருஷ்டி காலத்தில் பிரஜாபதி சொல்லியிருக்கார். அனேன பிரதயத்வம், நீங்கள் இதனாலேயே விருத்தியை அடையுங்கள். ஏசவோத்து இஷ்ட காமதுகு, ஏச இந்த கர்மாக்களானது வஹா உங்களுக்கு இஷ்ட காமதுகு இஷ்டமான ஆசைகளை கொடுப்பதாக ஆகட்டும் அப்படின்னு பிரஜாபதி சொல்லியிருக்கார். அதனாலையும் கர்மாவை பண்ணணும். இவ கர்மாவை பண்ணணுங்கிறது இன்னொரு ஹேதுவை சொல்லிட்டு இருக்கார் இவ பாக்கிய பாபு. இதற்கா இக்காரணத்தினாலையும் அதிகரதேனா, யாருக்கு கர்மாவில் அதிகாரம் இருக்கோ அவ கர்மாக்களை பண்ணணும். கர்த்தவியம் சஹேதி சஹ யஜ்ஞா யஜ்ஞசகிதாக பிரஜா, யஜ்ஞத்தோட கூடின பிரஜைகள், யஜ்ஞத்தை பண்ணக்கூடியதான அதிகாரமுள்ளதான பிரஜைகள். திரையோவர்ணா, யார் அவர்கள்? பிராமண கத்திரிய வைத்தியார். இவளை தாகா சுருஷ்வா, அவைகளை சிருஷ்டி பண்ணி உற்பத்திய புறா பூர்வம் சர்க்காதோ, முன்னால என்ன இப்ப சிருஷ்டி உலகம் சிருஷ்டி பண்ணின பொழுது உவாச்சா உக்தவான் பிரஜாபதி சொன்னார். எப்படி? பிரஜானாம் சிரட்டா அனேன யஜ்ஞேன பிரசவிஷ்யத்வம், இந்த யஜ்ஞத்தினால தாங்கள் விருத்தியை அடைகள். பிரசவிஷ்யத்வம்னா பிரசவா விருத்தி,
பிரசவம்னா மேலும் மேலும் வாழ்க்கையில முன்னேறுவது, அதுதான் பிரசவம்னு பேர். விருத்தி உற்பத்தி தாம் குருத்துவம், அந்த உற்பத்தியை செய்யுங்கள் அப்படின்னு. ஏகா யஜ்ஞா, இந்த யஜ்ஞமானது வஹா யுஷ்மாகம், உங்களுக்கு அஸ்து பவதோ என்னது இஷ்ட காமதுக்கு, இஷ்டான அபிப்பிரேதான காமான பலவிசேஷார், தாங்கள் எதை விரும்புகிறீர்களோ அவைகளை எல்லாம் சோப்தீதி இஷ்டகாமதுக்கு, இவைகளையும் கொடுக்கிறது என்கிறதுனால இஷ்டகாமதுக்கு. ஆகையால் பிரஜைகளை சிருஷ்டி பண்ணி முதல்ல யஜ்ஞங்களை சிருஷ்டி பண்ணி என்ன சொன்னார், இந்த யஜ்ஞங்களால் தாங்கள் எல்லாவற்றையும் அடையவும்னு சொன்னார். அக்காரணத்தினாலையும் தாங்கள் கர்மாக்களை பண்ணணும் அப்படின்னு. இப்ப கர்மாக்களை பண்ணணும் என்கிறது பிரஜாபதியினுடைய கட்டளைங்கிறது இன்னொரு காரணம் சொல்லிருக்க. முதல்ல சதாகாரமா இருக்கணும் ஒரு காரணம். ரெண்டாவது யோகம், கர்மாவானது பந்தகமா இருக்காது, ஆகையால் கர்மாவை பண்ணணும். மூணாவது பண்ணாமல் உங்களை இருக்க முடியாது, ஆகையால பண்ணணும். நாலாவது காரணம் யஜ்ஞங்களாவது சொல்லி இருக்கார் பிரஜாபதி, அதனாலே பண்ணணும். இதுல நம்ம கொஞ்சம் பார்க்கணும். இது வரைக்கும் ஆசையே வேண்டாம், ஆசை இல்லாம கர்மா பண்ணுன்னு கேட்டவோத்து இஷ்ட காமத்துக்குன்னு சொல்றார். இஷ்ட காமங்களை கொடுக்கட்டும்னு சொல்றார். பூர்வாபர விரோதம் இருக்கேன்னு யோசனை பண்ணலாம். இது இங்க இருக்கிற இஷ்ட காமத்துக்குன்னா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். நம்ம இஷ்டமான காமங்களை அடைவதற்காக கர்மாக்களை பண்ணல, கர்மாக்களை ஈஸ்வரார்ப்பணமாகத்தான் பண்ண சொல்லியிருக்கார். முதல்ல வேதங்கள்னு சொல்லும் பொழுது ஈஸ்வரார்ப்பணமாக கர்மாக்களை பண்ணணும். ஈஸ்வரார்ப்பணமாக கர்மா பண்ணேன்னா அது எப்படி நமக்கு இஷ்ட காமங்களை கொடுக்கும்? அப்படிதான் கர்மாக்களை எல்லாம் ஈஸ்வரார்ப்பணமாக பண்றதுக்காகத்தான் வேதங்கள்ல சொல்லியிருக்கு. கர்மாக்கள் கர்ம யோகமாகத்தான் கர்மாவை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆனா அவர்கள் பண்ணினா நமக்கு இஷ்ட காமங்களை எல்லாம் கொடுக்கும்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னா இது பைப்ராடக்டாக கிடைக்கக்கூடியது. எது எதா ஆம்ரே நிமிஷே, எப்படி ஒரு மாமரத்தை வச்சோமையானால் சாயாகந்தவ் அனுத்பத்தியதே, உங்களுக்கு இஷ்டம் இல்லாத போனாலும் நிழல் கிடைக்கும், நல்ல வாசனை கிடைக்கும். அதோடு இல்லாமல் மற்ற பதார்த்தங்கள் ஆனுஷங்கிகமான பிரயோஜனங்கள் கிடைக்கும். அதே விதமாகத்தான் கர்மாக்களை ஒழுங்காக நம்ம பண்ணி கொண்டிருந்தோமேயானால் இவைகளை நமக்கு கிடைக்கும். இது சொந்தத்துக்காக வேணும் அதுக்காக வேணும்னு நீங்க பண்ண வேண்டியது இல்லை. அதை பண்றதுக்கு வழி இருக்கு, நீங்க பண்ணிக்கலாம். ஆனா அந்த கர்மாக்களை பத்தி இங்க பேசல. இங்க பேசுறது கர்மயோகமாக பண்ணக்கூடியதான கர்மாக்கள். ஆனா இந்த கர்மாக்களை பண்ணினா பலம் உண்டோ? இஷ்ட சுத்திங்கிற பலம் வரும் பொழுது இது ஆட்டோமேட்டிக்கா தக்கின பலங்கள் தானா வந்துடும். ஆகையால் ஏகவோத்து இஷ்ட காமதுன்னா வாழ்க்கையில முன்னேறுவதுங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆகையால் அந்த ஆசைக்காக நீங்க பண்ண வேண்டாம். கர்மாக்களை பண்ணும் பொழுது இவைகள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கட்டும். இஷ்ட காமங்கள் நீங்க நினைச்சதெல்லாம் நீங்க கேட்காமலேயே கிடைக்கும். அதான் நீங்க சொன்ன பிரயோஜனம். ஆகையால் பிரஜா புராவுவாத பிரஜாபதி அனேன பிரதவித்யத்வம் ஏகவோத்து இஷ்ட காமதுக்கு. அடுத்ததாக தேவான் பாவயதானேன தே தேவா பாவயந்துவஹ பரஸ்பரம் பாவயந்தஹ ஸ்ரேயம் பரமவப்ஸ்யதா. தேவான் பாவயதானேன, அனேன இந்த கர்மங்கள்னால, தேவான் பாவயதா இந்த யஜ்ஞாதிகள்னால தேவதைகளை தாங்கள் திருப்திப்படுத்தவும், பாவயதான திருப்திப்படுத்தவும். தே தேவா பாவயந்துவா, அதே போல எப்பொழுது தாங்கள் தேவதைகளை திருப்திப்படுத்துகிறீர்களோ அப்ப தேவதைகளும் உங்களை திருப்திப்படுத்துவார். பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரமவப்ஸ்யதா, பரஸ்பரம் பாவயந்தா ஒருத்தருக்கொத்தர் திருப்தி அடைந்து சந்தோஷப்படுத்திக் கொண்டே ஸ்ரேயப்பரம் அவாப்யதா. ஸ்ரேயப்பரம்னா மோட்ச பரியந்தம், ஞானம் கிடைச்ச மோட்சம் பரியந்தம் இல்ல ஸ்வர்காதிகளையோ அவாப்யதா அடையுங்கள். இங்கே ஸ்ரேயப்பரம்னா தேவதைகளை நாம பாதிக்க தேவதைகளுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்க, நமக்கு சித்த சுத்தி வந்து வேதாந்தத்தை சிரவணம் பண்ணி அதனால மோட்சத்தை அடையவும் அப்படின்னு அர்த்தம். இப்ப பாக்கியம் கதம் தேவாதி தேவான் இந்திராதியின் பாவயதா, தேவதைகள் இந்திராதிகளை நினைக்கவும், துஷ்டிப்படுத்தவும், சந்தோஷப்படுத்தவும், வர்தயதா
அனேன யஜ்ஞேனா இதை யஜ்ஞாதிகள் கர்மாக்களை பண்ணீங்கன்னா தேவதைகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் என்ன பண்றா, தேவா பாவயந்து ஆப்யாயந்து உங்களையும் திருப்தி சந்தோஷப்படுத்தட்டும். தேவதைகளுக்கு சந்தோஷம் வந்து தேவதைகள் என்ன பண்ண போறா, மனுஷனுக்கு வேண்டியதான மழைகளை எல்லாம் கொடுக்க போற. சமயத்துக்கு தகுந்ததான மழை பெய்யலாம், ஆனா எந்த சமயத்துல பெய்யப்படாதோ அப்ப பெய்ஞ்சதுன்னா ரொம்ப சிரமம். ஆகையால் சகாலமாக மழை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பெய்யுமையானால் ஏவம் பரஸ்பரம் இப்படி ஒருத்தருக்கு சகாயப்படுத்துவதால் தாங்கள் தேவதைகளை திருப்திப்படுத்துங்கள், தேவதைகள் உங்களை திருப்திப்படுத்துங்கோ. இதனால என்ன, ரெண்டு பேரும் சௌக்கியமா இருக்கலாம். பரஸ்பரம் அந்யோன்யம் பாவயந்தா அந்யோன்யமா இருந்து கொண்டு ஸ்ரேய பரம் ஞான பிராப்தி கிரமேணா பரம் ஸ்ரேயான மோட்சம்னு அர்த்தம். அந்த பரம் ஸ்ரேயா எப்படி கிடைக்கும், ஞான பிராப்தி கிரமேணா. அதனால ஈஸ்வரார்ப்பணமாக அநேக பிறவைகள்ல கர்மாக்களை பண்ணியவாதான் வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான ஒரு நிலையை பெறுவார்கள். அதுபோல ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கும். பக்கத்திலேயே இருந்தவர்களும் நமக்கு அதை கேட்கக்கூடியதான சந்தர்ப்பம் ஜென்மாந்தங்கள்ல பண்ண புண்ணியத்தினால்தான் கிடைக்கும். ஸ்ரேய பரம் அவாப்யதா இல்ல சொர்க்கம் வா பரம் ஸ்ரேயா இல்ல சொர்க்கமாவது அடையும். ஆகையால் இது காமிய கர்மாக்களை பண்ணினவா சொர்க்கத்தை அடைகிறார், நித்திய கர்மாக்களை பண்ணினா ஞான பிராப்தி துவாரா மோட்சத்தை அடையலாம். ஆகையால் ரெண்டும் அடையலாம். தேவான் பாவயதா ஏன தேவா பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேய பரமவாப்யதா. போகான் நீவோ தேவா இப்படி சந்தோஷப்படுத்தப்பட்டவன் இஷ்டான் போகான் நீவோ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதா இஷ்டான் போகான் நீவோ தேவா தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதா. யஜ்ஞங்களால் சந்தோஷப்படுத்தப்பட்டதான தேவதைகள் இஷ்டான் போகான் உங்களுக்கு இஷ்டமான போகங்களை அவ கொடுப்பார்கள். பிரதாய அவள் கொடுத்ததான் அந்த பதார்த்தங்களை அப்பிரதாய பகவானுக்கு மறுபடியும் கொடுக்காமல் யோ புங்கே யார் சாப்பிடுறானோ தேன ஏவசா அவன் திருடனாவான். ஆகையால் தாங்கள் யஜ்ஞங்களை பண்ணி யஜ்ஞங்கள்னால நீங்க எதை பண்ணினீங்களோ அதுக்கு உங்களுக்கு இஷ்டமான போகங்களை எல்லாம் தேவதைகள் கொடுக்கும். அந்த கொடுத்ததான பதார்த்தங்கள் மறுபடியும் தேவதைகளுக்கு காணிக்காம நீங்க சார்ந்தடையானால் அது திருட்டுத்தனமாகும். ஆகையால் அதையும் பண்ணப்படாது. ஆகையால் நம்ம தேவதார்ப்பணமாக பண்ணணும் அப்படின்னு அடுத்தது. தேவதைகளுக்கு எப்படின்னா தேவனா கேள்வி பண்ணிக்க, தேவலோகத்துக்கு போய் இருக்கிறவா தேவதைகளா இருக்கிறவா அவளுக்கு அங்கே எல்லாமும் கிடைக்கணும், எல்லாமும் சுபிட்சமாக கிடைக்கணும்னா இங்க இருந்து நீங்க தேவதைகளுக்காக ஏதாவது கொடுக்கலாம். நீங்க கொஞ்சமா கொடுக்கறது 100 மடங்கு அவளுக்கு போறது. சாதாரணமாக பிரார்த்தாதிகள்லயே ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் பிண்டதானம் கொடுப்பேன். ஒரு வருஷம் அந்த திதியில கொடுத்த பிண்டமானது அவளுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் உபயோகம். அந்த ஒரு நாள் நீங்க கொடுக்கலைன்னா ஒரு வருஷம் அவ பட்டினியா இருக்கலாம். அதனால அந்த பிரார்த்த திதி அன்னைக்கு அவசியம் நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றோம். இந்த லோகத்துல ஒரு நாள் கொடுத்தது அந்த லோகத்துல ஒரு வருஷத்துக்கு. அது மாதிரி நீங்க கொடுக்கலன்னா அவளுக்கு அங்கே கிடைக்காது. அவ பண்ணின கர்மாக்கனால என்ன கிடைக்கிறதுங்கிறது அது வேற. ஆனா நீங்க கொடுக்க வேண்டியதான விசேஷமான பதார்த்தங்கள் அவளுக்கு கிடைக்காது. இப்படி விசேஷமா ஒண்ணு கிடைச்சா நீங்க என்ன பண்ற, சந்தோஷப்படுது. சாதாரணமாகவே இருந்தா போல இருந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு 100 ரூபாவோ 1000 ரூபாவோ கிடைச்சது என்ன பண்றேன், ஏதோ பாவம் அந்த சௌக்கியமா இருக்கட்டும் அப்படிங்கிறதா இல்லையா. இந்த சௌக்கியமா இருக்கட்டும்னு அவளுடைய நினைப்பு சச்சதங்கல்பாடா இருக்காது, உங்களுக்கு சேவத்தை கொடுக்கும். ஆகையால் நம்ம கொடுக்கக்கூடியதான பதார்த்தம் அவளுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும் பொழுது அவ சௌக்கியமா இருக்கட்டும் இந்த கருதினால் அதில் இங்கே சௌக்கியமா இருக்கு. அவளுக்கு அந்த பவர் உண்டு, சச்சதங்கல்பமும் எனக்கூடியதான பவர். சாதாரணமாக இந்த ஊர்லயே மனுஷியார் சௌக்கியமா இருக்குன்னு நினைக்கிறது வேற. பெரிய உத்தியோகத்துல இருக்கிறவா பெரிய பொசிஷன்ல இருக்கிறவா சௌக்கியமா இருக்கணும் நினைச்சா அதனால நமக்கு தேவை ஏற்படும். அது மாதிரியே அவளுடைய ஒரு நினைப்பு சத்தியசங்கல்பமா இருக்கிறதுனால இவன் சௌக்கியமா இருக்கலாம். ஆனா அதுக்கு அப்படி நினைக்கணும்னு அவளுக்கு ஏதாவது ஒரு உபோத்பலகம் வேணுமோ இல்லையா, அது எப்படி இந்த கர்மாக்கள்
இதை நீங்க பண்ணினீங்களேயானால் அவ சௌக்கியமா இருக்க முடியும். அப்படி இவ பண்ணலேன்னா அவளுக்கு அது கிடைக்காது. துர்பிட்சம் தேவலோகேதோ. அதனால தேவலோகத்துல இண்டிபெண்டா அவ சம்பாதிக்க முடியாது. அவளுக்கு காசு இருக்குதா எல்லாமும் இருக்கு. இருந்தாலும் ஒரு பொருள் வேணும்னா அதுக்கு சில பதார்த்தங்கள் வேணும். இங்கேயும் உங்களுக்கு காசு இருக்கு, பொருள் வேணும்னா கடைக்கு போய் நீங்க நினைச்சதான பொருள் அங்க இருக்கணும், அதை கொடுத்து வாங்கணும். எத்தனை இருக்கு, கடைக்கு போயிட்டு பிறந்தாலும் எனக்கு அந்த பொருள் அந்த கலர் பிடிக்கிறேன்னு திரும்பி வர மகாத்மாக்கள்லாம் எத்தனை பேர் இருக்கா. அதே மாதிரி அவளுக்கு அதெல்லாம் கிடைக்கணும்னா அவளுக்கு இங்க இருந்து போகணும். அதே போல நீங்க தேவதைகளை ஆராதனை பண்ணுங்கன்னா அவ என்ன கொடுக்குறா, உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்குறா. அவளை கொடுக்கறதுக்கு அவளுக்கு வந்து இது கொடுக்கணும் கட்டணமே கிடையாது. அவளுக்கு சங்கல்பம் தான், இது இவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு மனசால நினைச்சா போதும். ஆகையால் பரஸ்பரம் பாவையந்தா நீங்க எப்படி தேவதைகளை தொட்டிப்படுத்துறீங்களோ அதே போல அவளுக்கும் தொட்டிப்படுத்துறாங்க. அவளை சந்தோஷப்படுத்துறது இது ஒண்ணுதான் மார்க்கம். இங்க இருந்துதான் பண்ண முடியும். மனுஷ லோகத்தை தவிர வேற மற்ற லோகத்துல இருந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆகையால் இந்த தேவதைகளானவர் இஷ்டான் போகான் ஓ தேவா, இந்த தேவதைகள் உங்களுக்கு இஷ்டமான போகங்களை தாஸ்யந்தே கொடுக்கிறார்கள். எப்பொழுது யஜ்ஞத்தினால் சந்தோஷப்படுத்தப்பட்டவர்களா நீங்க யஜ்ஞயாகாதிகள் பண்ணினீடையானால் அதனால் சந்தோஷத்தை அடைஞ்சு அவன் சங்கல்ப ரூபமாக உங்களுக்கு வேண்டியதான போகங்களை கொடுக்கிறா. இப்ப இந்த போகங்கள்லாம் நமக்கு எப்படி வந்தது? தேவதா பிரசாதத்தினால வந்தது. அந்த தேவதா பிரசாதத்தினால வந்த போகங்களை நம்ம வேற யாருக்கும் காமிக்காம சாப்பிட்டா திருட்டுத்தரும். அதை என்ன பண்ணணும், பகவானுக்கு காமிக்கணும், அவளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அவ கொடுத்ததான பதார்த்தங்களை அவளுக்கு காண்பிக்காமல், ஏன்னா தேவதைகள் மறுபடியும் நீங்க கொடுத்தது சாப்பிட மாட்டாங்க. நகவை தேவா அஸ்னந்தி நபிபந்தி, எந்த தேவதையும் உட்கொள்வதோ அல்லது குடிக்கிறதோ இல்லை. தேவதைகள்லாம் திருட்வா பார்த்ததனால், ஆயால் தேவதைகளுக்கு முன்னால காமிச்சுக்கணும். அந்த காமிச்சு விட அவளுக்கு நிவேதனம் பண்ணினா போதும், அவ அதனாலேயே திருப்தி அடைகிறா. இப்ப வந்து நைவேத்தியத்தான் சொல்றது அவளுக்கு. இது பகவான் அதான் யஜ்ஞ பாவிதா, யஜ்ஞங்களால் சந்தோஷப்படுத்தப்பட்டதான தேவதைகள் சந்தோஷப்பட்ட பிறகு அவ அவங்களுக்கு போகங்களை கொடுத்தார். அந்த போகங்களை பகவான் காமிக்காமல் சாப்பிடப்படாது. அந்த ரெண்டாவது போகம் இதற்கு அதை நாம் பகவானுக்கு காமிக்கிறது அவளை நிவேதனம் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப யஜ்ஞம்னால அவளை காமிக்கிறது. இதை நீங்காவது நைவேத்தியம் பண்ணி வச்சு அதுக்கு காயத்ரி மந்திரத்தினால சொல்லி எல்லாம் சொல்லு. இன்னும் சில பேர் படைக்கிறதுன்னு வெறுமனை முன்னால் வச்சிருக்காங்க, அதுவே போறோம். அந்த மனசுல உறுத்தி தான் இதெல்லாம் உனக்கு சேர்ந்தது, எனக்கு ஒரு இதான உறுத்தி தான் சொல்லப்படும். அதான் அப்படி அவளுக்கு காமிக்காமல் நம்ம உட்கொண்டோமையானால் அது என்னது, அது திருட்டுத்தனமாகும். ஆகையால் அது பண்ணக்கூடாது. இப்ப பாருங்க, போகான் இஷ்டான் அபிப்ரேதான் யுஷ்மப்யம், நீங்க நினைத்ததான போகங்களை உங்களுக்கு தேவாக தாஸ்யந்தே கொடுக்கிறார்கள். விதரிஷ்யந்தி யார், ஸ்ரீ பசு புத்திராதி இவைகளெல்லாம். ஸ்ரீ கல்யாணமே ஆகாது, ரொம்ப பேரு எல்லா வசதியும் இருக்கும், அழகா இருப்பான், பெரிய உத்தியோகமா இருக்கும், எல்லாம் நல்ல பையனா இருக்கும், என்னமோ கல்யாணம் ஆகாது. என்ன சார் இப்படி என்ன கல்யாணம் ஆகலைன்னு பிதிர்சாபம். அதே போல குழந்தைகளே பிறக்காது, எல்லாம் இருக்கும், சர்ப்பதோஷம் ஏதோ ஒன்று குழந்தைகள் பிறக்காது. அதே போல பசு எல்லாமும் இருக்கு சார். லோகத்துல பாருங்க, நிறைய கோடி கோடி ரூபாய் இருக்கும், எங்கே பார்த்தாலும் என்னென்ன வாடகை வீட்டுல இருந்துட்டு இருப்பான் கடைசி வரைக்கும், சொந்த வீடு இருக்காது. அதே போலயே எல்லா வசதியும் இருக்கும், ஒரு வண்டி இருக்காது. அதுல அதற்கு தகுந்ததான ஒரு போகம், ஒரு பாக்கியம் இருக்கணும். ஜென்மாந்தரத்துல இவைகள் பாக்கியம் இருந்தா தான் நடக்கும். அது கடைசியில எனக்கு இது கிடைக்கலையே, நான் பசுமாட்டுக்கு அகத்துக்கிறவை சரியா போயிடுப்பான். ஒரு 2 வருஷம் வைப்பான், அதுக்கப்புறம் எல்லாம் வந்துடும். ஏன் சுவாமி, பித்ருதேவதைகளுடைய சாபம். ஆகையால் அவைகளுக்கெல்லாம் நம்ம இப்படித்தான் கொடுக்கணும். யஜ்ஞ பாவிதா ஸ்ரீ பசுபுத்திராதீன் யஜ்ஞ பாவிதா யஜ்ஞி வர்திதா தோஷிதா. யஜ்ஞயாகாதிகள் பண்ணினா அவளுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால அவ சங்கல்பத்தினால எல்லாத்தையும் கொடுப்பா. தேவைஹி தத்தான் போகான், இந்த போகங்கள் எல்லாம் தேவதைகள் கொடுக்கப்பட்டது, அவளால் கொடுக்கப்பட்டது. அப்பிரதாய அதத்வா ஆண்ரண்யம் அக்ரதா,
நம்ம கொடுத்த நமக்கு வந்தது நம்ம திரும்பி தேவதை கொடுத்தா நமக்கு என்ன சார் லாபம்? அவ வந்ததுதான் கொடுத்துடுறதுன்னு அர்த்தம் இல்லை. ஆண்ரண்யம் ஆண்ரண்யம்னு அவளுக்கு கடனாளியாக ஆகாமல் அவ இவளை கொடுத்தா அப்படின்னு நினைச்சா போறோம். அவ கொடுத்திருக்கா அப்படின்னு அவன் நினைச்சிருந்து ஒரு பக்தியோட அவளை காமிச்சு நம்ம அனுபவிக்கிறது. அவளை ஆண்ரண்யமக்ரத்வா ஏசோ தேவேத்யா யோ புங்கே ஸ்வதேக இந்திரியாண்யேவ தர்ப்பயதி. எந்நேரமும் தான் சௌக்கியமா இருக்கணும், தன் புலங்கள்லாம் சந்தோஷப்படுத்தணும், எனக்கு உடையதான எண்ணத்திலேயே அனுபவித்தானே. அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லல நம்ம மதத்துல. ஆனா இவைகள்லாம் தேவதைகளுக்கு கொடுத்துட்டு அனுபவிக்கணும், தேவதைகளுக்கு காமிச்சுன்னு அனுபவிக்கணும். சதேகேந்திரியாண்யேவ தர்ப்பயதே சேனையேவ தக்கரையேவ இவன் தர்க்கமானா ஏன் தேவாதி ஸ்வாபஹாரி. தேவதைகள் கொடுத்தது தேவதைகளுடைய சொமன்னா அது தேவதைகளுக்கு சேர்ந்தது அல்லவா? அதை அவன் நமக்கு கொடுத்துருக்கான்னு சொன்னா அதை நம்ம அவளை காமிச்சு எடுத்துக்கணும். அவளை காமிச்சு எடுத்துக்காம அப்படியே எடுத்துட்டோம்னா அது அவளுடைய சொத்தை தெரிஞ்சினா போல ஆகும். அவ கொடுக்கறது நீங்க வாங்கி கொள்வது ரெண்டும் இருந்தாதான் அது உங்களுக்கு சேரும். தானத்துல 2 பொருத்தம் இருக்கு. ஒண்ணு ஒருத்தர் கொடுக்கறது, இன்னொருத்தர் இரண்டாவது ஸ்வீகரிக்கிறது. அந்த ஸ்வீகரிச்சு அவன் கொடுத்தான்னு கொண்டு நீங்க வச்சுட்டா அது உங்களதாகாது. அதை நான் எடுத்துட்டேன்னு அவளுக்கு சொல்லணும். அவளுக்கு அதை எதிர்பார்த்தே சொல்லணும், ஆமா நான் எடுத்துட்டேன் அப்படின்னு. அவ கொண்டு வந்து வச்சதுனால இல்ல, அவ கொண்டு வந்து உங்க அதுல வச்சிருக்கா. நீங்க அதை நான் எடுத்துட்டேன்னு அவளுக்கு சொன்னாதான் சொத்தம் வந்தா போல ஆகும். அவளுக்கு காமிச்சு எடுத்துக்கணும். அப்படி காமிக்காமல் எடுத்துட்டா அது என்ன ஆகும்? திருடுதல் ஆகும். தேவாதி ஸ்வாபஹாரி தேவதைகளுடைய சொத்தத்தை எடுத்துட்டா போல ஆகும். ஆகையால் அப்படி பண்ணக்கூடாது. அதோட இல்ல, இப்படி தேவதைகளுக்கு காமிச்சு சாப்பிடுறது பண்ணல, அது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கிறது. அது நிறைய பண்ணணும். உச்சந்தே சர்வ கேள்விகையே உஞ்சதே தேசு அகம் பாபா ஏ பஜந்தே ஆத்ம காரணாது யஜ்ஞசிஷ்டாஜன சந்தா யஜ்ஞசிஷ்டாஜன. யஜ்ஞங்கள் பஞ்சமகா யஜ்ஞங்கள் ஒவ்வொரு மனுஷனும் பண்ணக்கூடியதான பஞ்ச யஜ்ஞங்கள். இந்த பிரம்ம யஜ்ஞா, தேவ யஜ்ஞா, பித்ரு யஜ்ஞா, பூத யஜ்ஞா, துரு யஜ்ஞா அப்படின்னு 5 யஜ்ஞங்கள் ஒவ்வொரு மனிதனும் பண்ணணும். பிரம்ம யஜ்ஞம் தெரியும். பிரம்ம யஜ்ஞம் என்ன? வேதங்களை தினந்தோறும் ஒரு அனுவாதமாவது படிக்கிறது, நமக்கு தெரிஞ்சது. அதே போலயே தேவ யஜ்ஞம், தேவதைகளுக்காக பண்ணக்கூடியதான யஜ்ஞம், பூஜை, ஹோமங்கள், இப்படியெல்லாம். அதுக்கு பித்ரு யஜ்ஞா, தர்ப்பணாதிகள், சிரார்த்தாதிகள். அதுக்கப்புறம் பூத யஜ்ஞா. பூத யஜ்ஞம்னா காக்காய்க்கு சாதம் போடுறது, நாய்க்கு சாதம் போடுறது, ஆகிற உபயோகம் இல்லாத பதார்த்தங்கள்ல எறும்புகள் சாப்பிடுறதுக்கு கொடுக்கறது. இப்படி சில பதார்த்தங்கள். கிராமாந்தரத்துல நெல் வந்ததுமே முதல்ல அறுவடை பண்ணியதுமே முதல் கதிர் எடுத்து அதை வீட்டுல வந்து கட்டுவான். என்னன்னா குருவி சாப்பிடணுமா அப்படின்னு அவன் எந்த ஒரு ஐடியால இருந்தான்னு பார்க்கணும். மனுஷன் தான் மட்டும் வாழறது மட்டும் இல்ல, தன் பரிசரத்துல இருக்கிற எல்லாரும் வாழணும். இந்த என்விரான்மெண்ட் ஏதோ சொல்லிட்டு இருக்க இன்னைக்கு இதுதான் நம்ம மதத்துல வேத காலத்திலேயே இருந்தது. நம்ம மட்டும் சாப்பிடுறது இல்லை. இப்ப ஆசைக்குள்ள பெஸ்ட் கண்ட்ரோல், கொசு இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. கொசு இருக்காது, நீட்டா தான் இருக்கும். நாளைக்கு வேற பிராணி வரும், ஏன்னா அதுக்கு நல்ல இடம் இருக்காது, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ராத்திரி இல்ல உபயோகம் இல்லாத இன்செக்ட் எல்லாம் பலி சாப்பிடுறது. பலியை சொல்லப்படாதுப்பா. என்னடா பலி இருந்தா அது நிறைய விஷ பிராணிகள்லாம் தான் சாப்பிடுறது வீட்டுக்குள்ள. அதனால உங்களுக்கு ஒரு பாதகம் வராது. நமக்கு எத்தனையோ தெரியாதான பாக்டீரியா இருக்கு, அவைகளெல்லாம் அது சாப்பிடுறது. பகவான் அப்படின்னா திருப்தி பண்ணியிருக்கேன். ஆனா நம்ம அதுக்குள்ள கரப்பாம்பூச்சி இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, நீட்டா இருக்கணும். எனக்கு தவிர வேற யாருக்கும் இந்த இடத்துல இடம் இல்லை, இப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம், நம்மளும் அதை பாக்குறோம். ஆனா விவகாரம் என்னங்க, நம்ம ஊர்ல என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒவ்வொன்றுக்கும் எல்லாமும் சௌக்கியமா இருக்கணும். ஒரு மனிதனா இருந்தா எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும். வீட்டுக்கு முன்னால அரிசி மாவனால கோலம் போடுவாங்க. எதுக்கு? வெளியிலேயே எறும்பு இருக்கணும். அந்த எறும்புக்கு அதெல்லாம் வேணும். எறும்புக்கு ஆகாரம் கொடுக்கணும். இப்ப என்ன சொன்னாரு, எறும்புக்கு அங்கே ஆகாரம் கொடுக்கலையா, கோலம் மாவன் தான் போடுறேன். அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு போறது. அது ஆதுக்குள்ள சமையல் கட்ட வரைக்கும் வந்தாச்சு.
அப்ப யாரு பண்ணினது தோஷம்? இப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கா, இவைகள்லாம் எல்லாமே பார்த்து வச்சுட்டு இருந்த ஒவ்வொரு சின்ன வீட்டையும் கிராமாந்தரத்துல எங்க பார்த்தாலும் வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரம் எதுக்காக வச்சுட்டு இருக்கா? அதெல்லாம் பழமா கொடுக்கறது இல்லையே. வேப்ப மரத்தை காத்து நல்லது உனக்கு. அதோட இல்ல காக்காவுக்கு அது ஒண்ணுதான் ஆகாரம். மற்ற ஆகாரங்களுக்கு ஆகாரம் வைக்கிறேன்னா காக்கா தான் வேப்பங்காயை சாப்பிடும், அதுக்கு ஆகாரம். அப்படி லோகத்துல எல்லா பிராணிகளும் ரவுண்டா டோட்டலா ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் விசேஷமாக சொன்னதான பூத யஜ்யம் இருக்கு. கடைசியில மனுஷியர் மற்றவர்கள் நல்லா இருக்கணும், அதான் துரியஜ்யம் இருக்கு. அது என்ன துரியஜ்யம்? எப்படி நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னால இன்னொரு மனுஷனுக்கு சாப்பிட்டு போட்டு அப்புறம் தான் சாப்பிடணும். யாரா இருந்தாலும் சரி, ஆகாரம் வெளியில வந்து ஒரு 5 மணி நேரம் பார்க்கலாம். யாராவது இருந்தா அவ வந்து வாங்குவோன்னு சொல்லிட்டு அவளோட உட்கார்ந்து சாப்பிட்டு அவளை தரப்படும். நீங்களும் சாப்பிடணும், அவளுக்கு ஆகாரம் போடும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவருக்கும் ஆகாரம் போட்டா லோகத்துல பாருங்க 50% ஃபுட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுட்டு இருந்த கிராமாந்தரத்துல எல்லோரும் அதிதி பூஜை பண்ணாமல் அதிதிக்கு ஆகாரம் விடாமல் உட்கொள்வதில்லை. அப்படி இது இல்லாமல் எங்காத்துல ராமாயண பாராயணம், பாகவத பாராயணம் அப்படிப்பா அத பாராயண சந்தர்ப்பத்தில் அவன் ஆன பிறகு ஒருத்தருக்கு ஆகாரம் போட்டுதான் சாப்பிடும். உங்களுக்குள்ளேயே நீங்களே ஆகாரம் போட்டுக்கிறேன்னு கேட்கக்கூடாது. உங்களுக்குள்ள நீங்க இன்னைக்கு போட்டீங்கன்னா அவத்துல அவ போடுறாங்க. விவகாரம் என்னன்னா எல்லோரும் ஒரு சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் இதான் யஜ்யம். யஜ்யங்கள் 5 யஜ்யங்கள் பண்ணினோம். இந்த 5 யஜ்யங்களையும் பண்ணிவிட்டு ஒருவன் ஆகாரம் பண்ணணும். யஜ்யங்களை பண்ணி அதற்கு பிறகு நிச்சயமாக பிறகு சாப்பிடுறவாளுக்கு முச்சந்தே சர்வ கேள்வி. இவன் எல்லா பாபத்துல இருந்தும் இவன் விடுபடையில. எல்லா பாபங்கள் என்ன சார்? தெரியாமலேயே எத்தனையோ பாபம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்றால் எங்களது பாபைகள் வயிறுகள் எல்லாம் இதுக்கு வந்தான்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தெரியாமலே சில பாபங்கள் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த பாபங்கள்லாம் போனதுக்காக இவரை கண்டனே பேச நீ சொல்லி உலகம் பேச மாற்றனே அப்படின்னு கண்டனே பேச நீ சொல்லி காய்கறிய கட் பண்றேன். இவன் தெரியாம அது என்னது வெண்டைக்காயோ அல்லது இந்த கத்திரிக்காயோ கட் பண்ணுவான் அருவாமனையில. நடுவுல போய் ஒரு பிராணி 2 கட்டாயம் உங்களுக்கு தெரியாது. அதைய கண்டனே வேண்டனே மிக்சியில போட்டு சுற்றி போட்டுறேன். அதுக்குள்ள எத்தனை பிராணிகள் போல தெரியும் தெரியாது. சொல்லி அதே வழியே இந்த கட்டைகள்லாம் நெருப்புல போடுறேன். அதுக்குள்ள இன்னும் பிராணி இருக்கலாமோ இல்லையோ. சொல்லி உதகும்பி மாத்தனே உதகும்பி ஜலத்தை கொதிக்க வைக்கிறேன். இந்த ஜலத்துக்குள்ள இருக்கிற பிராணி தெரியாது. மாத்தனே வீட பெருக்கிறேன். அது பெருக்கும் பொழுது சில பிராணிகள் நமக்கு தெரியாமலேயே போயிடும். இப்படி இவன் தவிர்க்க முடியாமல் சில பிராணிகளை சொல்றான். இவனாமல் இது பண்ணாமலே இருக்க முடியாது. பண்ணினா இது பாபம் வரும். இந்த பாபங்கள்லாம் எப்படி சார் போகும் இவனுக்கு? பஞ்சசூனாகிரஹஸ்ய பஞ்சபாதக நாஜனி பஞ்சபூதூனாகிரஹஸ்ய துல்லி வைஷ்ணவஸ்கரா கண்டனி தெய்வகம் பத்யந்தே யாத்வாயன்ன. இவைகள்லாம் எதனால பண்ணிட்டு இருக்கானோ அவைகள்லாம் பஞ்சசூனாகிருதம் பாபம் பஞ்சயேரிய போகதி 5 விதமான சூனான பாபம். இந்த பஞ்சசூனாகிருதம் பாபம் இந்த 5 செயல்கள்னால பண்ணின பாபங்கள்லாம் பஞ்சயஜ்ய போகதி. இது 5 யஜ்யங்கள்னால போகிறது. ஆகையால் ஒவ்வொரு மனுஷனும் பிரம்ம யஜ்யம், அதே வழியே பிரம்ம யஜ்யம் வேதத்தை படிக்கிறது, தேவயஜ்யம் பூஜை ஹோமம் நமஸ்காரம் இவைகள்லாம் பண்றது, பித்ருயஜ்யா கர்மண சுவாசாதிகளை விடாம பண்றது, பூதயஜ்யா பிராணிகளுக்காக பஞ்சபூதங்களாக காக்காவுக்கும் நாய்க்கும் இவைகள்லாம் கொடுக்கிறது, எறும்புக்கும். அதே வழியே யஜ்யா அதிதிரஸ்காரம் அதிதிகளுக்கு ஆகாரம் விடுவது. இந்த அதிதிகளுக்கு ஆகாரம் விடுங்கிறதுங்கிறது நிச்சயமா. அதோட இருந்தா நம்ம அதுல ஒரு பூஜை நடக்கிறது, நாமநாமி கிருஷ்ணாஜெயந்தி வந்து 10 பேரை கூப்பிட்டு சொல்றது. அதே போல நிறைய ஏழைகளுக்கு அன்னம் விடுவது, இப்படிப்பட்டதான நிறைய இருந்தது. அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இவையெல்லாம் பண்றதுனால இவனுக்கு முச்சந்தே தர்ம கேள்விகள் எல்லா பாபமும் போறது. அப்படி இல்லாமல் புஞ்சதே ஏது அகம் பாபா பாபம்
யாரு பாவிகளா இருக்கிறா புஞ்சதேது அகம் பாவத்தை தான் சாப்பிடுறான். யாரு? தேவதைகள் கொடுத்ததான இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை தானே அனுபவித்துக் கொண்டு தனக்காகவே உட்கொண்டு தனக்காகவே எல்லாம் பண்ணிக்கிறான். பார்த்தா அவன் என்னன்னா அவன் அன்னத்தை சாப்பிடல சார், பாபத்தை சாப்பிடுறாங்க. புஞ்சதே ஏதோ அகம் பாபா ஏ பஜந்தே ஆத்ம காரணாது. யாரு ஆத்ம காரணா தனக்காகவே பஜந்து எல்லாம் உட்கொண்டு எல்லாம் செய்து கொண்டு யார் சாப்பிடுகிறார்களோ அவன் உலகத்தில் இந்த பதார்த்தங்களை சாப்பிடுறது இல்லை, ஆனா பாபத்தை தான் சாப்பிடுறான். மோகமன் நம்பித்ததே அப்ரஜேதா சத்தியம் பத பிரவி விவத வேதம் சொல்றது. மோகமன் நம்பித்ததே பாபமான அன்னத்தெல்லாம் சாப்பிடுறான் அவன். அப்ரஜேதா புது கெட்டவன். அப்ரஜேதா சத்தியம் பதா சத்தியம் பிரவீமி. நான் உண்மை சொல்றேன், என்ன வேதம் சொல்றது? சத்தியம் பிரவீமி வதையில் சதர்யா. இந்த அண்ணன் சாப்பிடறதுனால அவன் பிராணனை விடுகிறான். ஏன்னா இது அண்ணன் தான் நமக்கு வரக்கூடியதான வியாதிகள் எல்லாம் நம்ம சாப்பிடுற அன்னத்துல அது ஒழுங்கா இல்லாம இம்பேலன்ஸா சாப்பிடுறோம். ஆயால் சத்தியம் பிரவீமி வதையில் சதர்யா நாரியமணம் பொஷ்ய வினோதகாயம். அவருடைய பந்துக்களையோ மற்றவர்களையும் காப்பாற்றுவதில்லை, அவருடைய ஃப்ரெண்டையும் காப்பாற்றுவதில்லை. நாரியமணம் பொஷ்ய வினோதகாயம் கேவலாகோ பவதி கேவலாதி. வெறும் பாப்பியாதான் சாப்பிடறான், வெறும் அன்னத்தை சாப்பிடறான், அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆகையால் அன்னத்தை ஈஸ்வரார்ப்பணமாக பகவானுக்காக. ஆகையால் அதெல்லாம் சம்பிரதாயத்துல என்ன பண்றோங்க அப்படின்னு மாமி கேட்டா அவிச்ச தயார் பண்றேன்பா. பழைய நாள் இதெல்லாம் அவிச்சன பதமே அர்த்தம் தெரியாது. பகவானுக்காக அன்னம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். மற்றது இவாளுக்காதான். ஆனா என்ன ஆகுது? பகவான் நைவேத்தியம் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி ஈஸ்வரார்ப்பணமாக கொடுக்கணும் என்கிறது சம்பிரதாயம். அதை பண்ணாமல் சாப்பிட்டா அது நம்மளை இஷ்டப்படுத்துறது, பாவத்தை கொடுக்கிறது. ஆகையாரையும் கர்மாவா பண்ணணும். இப்ப வாழ்க்கை ஏ புனக தேவயஜ்ஞாதீன தேவயஜ்ஞாதிகளை பிரம்மயஜ்யம், தேவயஜ்யம், பிதயஜ்யம், பூதயஜ்யம், துயஜ்யம் இப்படி தேவயஜ்ஞாதி இவைகளை நிர்வர்த்தியா செய்துவிட்டு சத்திட்டம் அகணம் அமிர்தாக்கியம் அதுல நீங்கி இருக்கக்கூடியதான அமிர்த அன்னத்தை அதுக்கு அமிர்தம்னு பேர். இந்த அமிர்தம்ங்கிறது எல்லாத்துக்கும் இதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இன்னைக்கு அமுதும்பா. அன்னதான அமிர்த எடுக்கோ அப்படின்பா. அதுக்கப்புறம் அவன் இதெல்லாம் காத்தமதுன்னா இது நெய்தமதுன்னா கறி. அதுக்கப்புறம் வேற என்ன அப்படி கறியமதும்பா, நெய்தமதும்பா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர். இப்படி இந்த அமுதுங்கிறது அமிர்தம்ங்கிறது எங்க இருந்து சம்பிரதாயத்துல இப்படி வந்தது. எல்லாம் விட்டோம் நம்ம. அவ புடிச்சுட்டு சில பேர் அவ்வளவுதானே தவிர எல்லாரும் அமிர்தம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல அமிர்தம் அமிர்தாட்சியம் அதிகம் சீரம் ஏதாம் எங்கினா சந்தா எப்படி இருக்கிறார்? முச்சந்தே சர்வ கல்விதை சர்வ பாவை துல்லியாதி பஞ்சசோனாக்களை. இப்ப நான் சொன்னேன் கண்டனை பேடனை சொல்லி சுலபம் பேச வாழ்த்தனே. இப்படி துல்லியாதி பஞ்சசோனாக்கள். சோனான பாவம் பிரமாத கிருத ஹிம்சாதி ஜனிதை. வேணும்னு பண்ணல சார், பிரமாதமா பை ஆக்சிடென்ட் நடந்தது, கேர்லெஸ்ஸா இருந்ததுனால நடந்தது. என்ன பண்றது? ஹிம்சாதி ஜனிதை அந்நே ஏதோ ஆத்மம் அறையா தன் வயசை மட்டும் ரொம்ப காணணும் என்று யார் இருக்காளோ கொஞ்சதே சாப்பிடுகிறாளோ ஏதோ அகம் பயமதி பாபா தான் பாவிட்டாளா இருந்து கொண்டு ஏ பஜந்தி பாபம் குர்வந்தி பாபத்தை பண்ணுகிறார்களோ நிர்வர்த்தயந்தி ஆத்ம காரணாது தனக்காக யார் கணக்குகிறாளோ. ஆகையால் இந்த காரணத்தினாலையும் நாம யஜ்ஞங்களை பண்ணணும். யஜ்ஞானது நிச்சய கர்மாக்களை விடப்படாது. நிச்சய கர்மாக்களை விடப்படாதுங்கிறது எத்தனை காரணங்கள் சொன்னோம் எண்ணிட்டு வரணும். முதல்ல இப்படி ஈஸ்வரார்ப்பணமா பண்ணதுனா தேவதா பிரீதியாகவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். தேவதைகள் கொடுத்ததான பதார்த்தங்களை தேவதைகளை காமிச்சு நம்ம பண்ணணும். தேவதைகளை காமிக்கிறதுன்னு மறுபடியும் இப்படி பூஜாதிகள் தான் பண்ணணும். அதோட மட்டுமல்ல அவளுக்கு நம்ம கொடுக்காமல் சாப்பிட்டோமே ஏன்னா நமக்கு பாவம் வரும். அக்காரணத்தினாலையும் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கர்மாவை பண்றதுக்கு அநேக காரணங்கள் சொன்ன. அதற்கு பிறகு இன்னொரு காரணம் சொன்ன இந்த ஈகோலாஜிக்கல் பேலன்ஸ் சொல்லிட அதே விதமா ஒரு சக்கரத்தை நான் தயார் பண்ணியிருக்கேன். ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானவர்த்தய தீஹயா அகாயுரியா ராமா மோகம் பார்த்தவ ஜீவதி அப்படின்னு ஒரு சக்கரத்தை தயார் பண்ணியிருக்கேன்.
அந்த சக்கரத்தை நீங்க முட்டுக்கட்டை போடக்கூடாது, அதற்காகவும் இந்த கர்மாக்களை பண்ணணும் அப்படின்னு மேல சொல்ல போற. இந்த சக்கரத்தினுடைய விவகாரம் அடுத்த